அஸ்ஸலாம் அலைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது 6வது பாகம். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா, நபி திருமணம் முடித்தது, அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்கள் நபித்துவம் வருவதற்கு முன்னாடியே எப்படிப்பட்ட குணமா தான் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வாங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரிலே மிக இனிய குணம், உயர்பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் உடையவராகவும், மேலும் மென்மையானவராகவும், நன்மை செய்யக்கூடியவராகவும், அமானிதம் பேணக்கூடியவராகவும், வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்தார்கள். இந்த உயர் பண்புகளைக் கண்ட அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று அழைத்தனர். அவர் பிறர் சிரமங்களைத் தானே தாங்கிக் கொள்வார்கள், இல்லாதோருக்கு எளியோருக்கு கொடுப்பார்கள், விருந்தினரை உபசரிப்பார்கள், சிரமத்தில் தவிப்பவர்களுக்கு உதவுவார்கள். இவ்வாறு தான் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி வர்ணிக்கிறார். புகாரி. இறை தூதராகுதல் மற்றும் அழைப்பு பணி. மக்கா வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் எனும் கௌரவம் அருளப்பட்டதற்குப் பிறகுள்ள வாழ்க்கையை 2 வகைப்படுத்தலாம். அவை ஒன்றுக்கொன்று தன்மையால் மாறுபடுகிறது. மக்காவில் வாழ்ந்த காலம் இது ஏறத்தாழ 13 ஆண்டுகள். மதீனாவில் வாழ்ந்த காலம் இது முழுமையாக 10 ஆண்டுகள். இவ்விரு வாழ்க்கையும் மாறுபட்ட பல நிலைகளைக் கொண்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றிற்கும் பல தனித்தன்மைகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்புப் பணியில் கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து கவனிக்கும்போது இதனை நாம் அறிகிறோம். மக்கா வாழ்க்கையை 3 காலகட்டங்களாகப் பிரிக்கலாம். மறைமுகமாக அழைப்பு. இது 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. மக்காவாசிகளுக்கு பகிரங்கமாக அழைப்பு. இது 4ஆம் ஆண்டிலிருந்து ஹிஜ்ரத் வரை தொடர்ந்தது. மக்காவுக்கு வெளியே அழைப்பு பணி. இது 10 ஆண்டின் இறுதியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலம் வரை தொடர்ந்தது. இவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மதீனா வாழ்க்கை நிலைகளை பின்னர் காண்போம். நபித்துவ நிழலில் ஹீரா குகையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நெருங்கியதும் அவர்களது ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது. சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து 2 மைல் தொலைவிலுள்ள நூர் மலையின் ஹீரா குகைக்குச் செல்வார்கள். அக்குகை 4 முழம் நீளமும் 1¼ முழம் அகலமும் கொண்டது. ரமலான் மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளில் இப்புவியையும் அதைத் தாண்டி பிரபஞ்சத்தையும் இயக்கும் அபார சக்தியைப் பற்றி சிந்திப்பதிலும் ஈடுபடுவார்கள். சமுதாயம் கொண்டிருந்த இணை வைக்கும் இழிவான கொள்கையையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் மனதில் மன திருப்தியும் வாழ்க்கையைத் தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கை பாதையும் அவர்களுக்கு முன் இருக்கவில்லை. தனிமையின் மீதான அவர்களது விருப்பம் அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன் உலக அலுவல்களில் ஈடுபட்டு வந்தார்கள், வியாபாரம் செய்து வந்தார்கள். இப்போது அவை அனைத்தையும் விட்டுவிட்டு தனிமையை நாடுகிறார்கள். ஏனென்றால் மாபெரும் பொறுப்பை சுமக்க தனிமையே அவர்களுக்கு தயாராக வேண்டும். உலக வரலாற்றை மாற்றி மக்களுக்கு நேரிய பாதையை காட்ட ஆயத்தமாக வேண்டும். இவ்வாறு நபித்துவம் வழங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனிமையின் மீதான விருப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான். ஆக மாதத்தின் பெரும் பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் கழித்து வந்தார்கள். தனிமையை விசாலமான மன அமைதியுடன் கழித்தது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் மறைபொருள் பற்றி ஆழமாக சிந்தித்தார்கள். ஆம், அல்லாஹ்வின் நாட்டப்படி அம்மறைபொருளுடன் தொடர்பு கொள்ள இதோ நேரம் நெருங்கிவிட்டது. இது குறித்து மேல் விவரங்கள் சாஹிஹ் புகாரி, தாரிக் இப்னு ஹிஷாம் மற்றும் வரலாற்று நூல்களில் காணலாம். முதலாக அப்துல் முத்தலிப் ஹீரா குகையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்.
ரமணானில் அங்கு சென்று தங்குவார். ஏழை எளியோருக்கு உணவளிப்பார். ஜிப்ரீல் வருகை. பரிபூரணத்தின் தொடக்கமாகிய 40 வயது நிறைவானதும் பல நபிமார்களுக்கு 40வது வயதில்தான் நபித்துவம் அருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நபித்துவ அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தன. அவற்றில் சில மக்காவிலிருந்து கல் ஒன்று அவர்களுக்கு சலாம் கூறி வந்தது. உண்மையான கனவுகளைக் கண்டார்கள். அவை அதிகாலையின் விடியலைப் போன்று நிதர்சனமாக நடந்துவிடும். இந்த நிலையில் 6 மாதங்கள் கழிந்தன. நபித்துவ பணியாற்றியதன் போது 23 ஆண்டுகள். உண்மை கனவுகளின் நபித்துவத்தின் 46 பங்குகளில் ஒரு பங்காகும். ஹீரா குகையில் அவர்கள் தனித்திருந்த 3ஆம் ஆண்டு ரமலான் மாதம் அல்லாஹ் அகிலத்தோருக்கு தனது கருணையை பொழிய நாடினான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிகு குர்ஆனில் சில வசனங்களுடன் வானவர் ஜிப்ரீலை அவர்களிடம் அனுப்பி வைக்கிறான். தெளிவான சான்றுகளை ஆராயும்போது இது ரமலான் 21வது பிறை திங்கட்கிழமை என்ற முடிவுக்கு வரலாம். கிபி 610 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. அந்த நாளில் அவர்களது வயது பிறை கணக்குப்படி மிகச் சரியாக 40 ஆண்டுகள் 6 மாதங்கள் 12 நாட்கள் ஆகும். சூரிய கணக்குப்படி 29 ஆண்டுகள் 3 மாதங்கள் 20 நாட்கள் ஆகும். இறை நிராகரிப்பு, வழிகேடு போன்ற அனைத்து இருள்களையும் அழித்து வாழ்க்கைக்கு ஒளிமிக்க பாதையை அமைத்துத் தந்த நபித்துவத்தின் இந்த முக்கிய நிகழ்ச்சியைப் பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறி கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வஹி இறை செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளாகவே ஆரம்பத்தில் இருந்தது. அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையில் விடியலைப் போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும். பின்னர் தனிமையை விரும்பினார்கள். ஹீரா குகையில் தனித்திருக்கும் பல இரவுகளை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். பிறகு தனது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவார்கள். இதற்காக உணவையும் தம்மோடு சேர்த்து எடுத்து செல்வார்கள். உணவு தீர்ந்தவுடன் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்துச் செல்வார்கள். இந்த நிலையில்தான் ஹீரா குகையில் அவருக்கு வஹி வந்தது. வானவர் நபி அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார். அதற்கு அவர், நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை பற்றி பின்வருமாறு விவரித்தார்கள். பிறகு அவர் என்னை பிடித்து சிரமப்படும் அளவுக்கு இருக்க கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். மீண்டும் என்னை இருக்க கட்டி அணைத்துவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். அவர் என்னை பிடித்து 3வது முறையாக கட்டி அணைத்துவிட்டு, நபியே, அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் பெயரால் எனது கட்டளைகளை அடங்கிய குர்ஆன் நீங்கள் ஓதுவீராக. அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கிறான். நபியே, பின்னும் நீங்கள் ஓதுங்கள். உங்களது இறைவன்தான் மகா பெரும் கொடையாளன். அல் குர்ஆன் 96 1-6 என்ற வசனங்களை ஓதிக் காட்டினார்கள். பிறகு அந்த வசனங்களுடன் இதயம் நடுங்க தமது துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, என்னை போர்த்துங்கள் என்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்தினார்கள். நடுக்கம் தீர்ந்ததும் ஹதீஜாவிடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு எதுவும் நேர்ந்து விடுமோ என தாம் அஞ்சுவதாக கூறினார்கள். அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு, அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தங்கள் உறவினர்களிடம் இணங்கி வாழ்கிறீர்கள். சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள். வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். உண்மையான சோதனைகளிலிருந்து சிக்குண்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமது தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபல் என்பவரின் மகன் வரகாவிடம் அழைத்துச் சென்றார்கள். வரகா கிறிஸ்தவராக இருந்தார். அவர் இப்ரானின் ஹிப்னு மொழியை அறிந்தவர். இஞ்சில் வேதத்தை கற்றவர். வயது முதிர்ந்தவர். கண் பார்வையற்றவர். அவரிடம் ஹதீஜா ரலியல்லாஹு, என் சகோதரரே, சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். என் சகோதரன் மகனே, நீர் எதைக் கண்டீர் என வரகா கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவர்களிடம் சொன்னார்கள். அதற்கு வரகா,
இவர்தாம் மூசாவின் இறைவன் அனுப்பிய நாமுஸ் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உங்களது சமூகத்தார் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருக்க வேண்டுமே என்று அங்களித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், நீங்கள் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்துக் கொள்ளாமல் இருந்ததில்லை. நீங்கள் வெளியேற்றப்படும் அந்த நாளில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு பலமான உதவி செய்வேன் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் வரகா குறுகிய காலத்தில் இறந்துவிட்டார். இத்துடன் வஹி சிறிது காலம் நின்றுவிட்டது. சாஹில் புகாரி, முஸ்லிம். இறைச்செய்தியின் தாமதம். இது குறித்து பல கருத்துக்களை நிலவினாலும் அந்த இடைவெளி காலம் சில நாட்கள் என்பதே உறுதியான கருத்தாகும். இதையே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் வாயிலாக இப்னு சஅதுரஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். வஹியின் இடைவெளி காலம் 3 அல்லது 2½ ஆண்டுகள் என்று கூறுவது சரியானதல்ல. அறிஞர்களின் பல்வேறு கருத்துக்களை ஆய்வு செய்ததில் எனக்கு ஒன்று புலப்பட்டது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் மட்டுமே ஹீராவில் தனித்து இருந்துவிட்டு ஸவ்வால் முதல் பிறையின் காலையில் வெளியேறி வீட்டுக்கு வருவார்கள். அவ்வாறு நபித்துவத்துக்கு முன் 3 ஆண்டுகள் தங்கினார்கள். அந்த 3வது ஆண்டின் ரமலானின் நபித்துவம் அருளப்பட்டது. புகாரி, முஸ்லிமில் ஹதீஸின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீராவில் தங்கிய ரமலானை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது 2வது வஹி அருளப்பட்டது. அதில் என் கருத்து என்னவென்றால், நபித்துவம் கிடைக்கப் பெற்ற ரமலான் முடிந்த பிறகு ஜவ்வால் மாதத்தில் முதல் பிறையில்தான் 2வது வஹி இறங்கியது. அதற்குப் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீராவுக்கு செல்லவில்லை. உறுதியான சான்றுகளின்படி ரமலான் பிறை 21ஆம் திங்கள் இரவில் முதல் வஹி அருளப்பெற்றது. 2வது வஹி ஸவ்வால் முதல் பிறை வியாழன் காலை அருளப்பட்டது. ஆகவே இக்கருத்தின்படி வஹியின் இடைவெளி காலம் 10 நாட்கள் மட்டுமே. இதுவே ரமலானின் கடைசி 10ல் இத்திகாஃப் இருப்பதற்கு ஸவ்வால் முதல் பிறை பெருநாளாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கலாம். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். வஹியின் இடைவெளி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கமும் கவலையும் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இது பற்றி புகாரியில் வருவதாவது: 2வது வஹி வருவதற்கு சிறிது கால தாமதமானது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையடைந்தார்கள். மலை உச்சியில் இருந்து கீழே குதித்துவிட பல முறை முனைந்தார்கள். அவ்வாறு கீழே குதித்து விடுவதற்காக ஏதேனும் மலை உச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி, முஹம்மதே, நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர்தான் என்று கூறுவார்கள். இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதட்டம் தணிந்து மனம் சாந்தி பெறும். பிறகு மலை உச்சியிலிருந்து திரும்பி விடுவார்கள். வஹி வருவது தாமதமாவதும் போதெல்லாம் இவ்வாறே செய்ய துணிவார்கள். அவர்கள் முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி முன்னர் போலவே கூறுவார்கள். மீண்டும் ஜிப்ரீல். இப்னு ஹஸர் ரஹ் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சம் நீங்கி வஹியின் மீது ஆர்வம் ஏற்படுவதற்காகவே வஹியின் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. அவ்வாறே அச்சம் நீங்கி ஆர்வம் ஏற்பட்டதும் வஹியை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் 2வது முறையாக வஹியை இறக்கி அவர்களை சிறப்பித்தான். பத்துல் ஃபாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹீரா குகையில் 1 மாதம் தங்கியிருந்த பிறகு திரும்பினேன். நான் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைக்கும் குரல் கேட்டு வலப்பக்கம் பார்த்தேன். அங்கு எதையும் நான் காணவில்லை. இடப்பக்கம் பார்த்தேன். எதையும் நான் காணவில்லை. ஆகவே என் தலையை உயர்த்தி பார்த்தேன். அங்கு நான் ஒன்றைக் கண்டேன். ஹீரா குகையில் என்னிடம் வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நான் ஹதீஜாவிடம் சென்று, என்னை போர்த்துங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அவர்கள் என்னை போர்த்தி குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றினார்கள். அப்போது இவ்வசனம் அருளப்பட்டது: வஹியின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே, நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்.
உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள். உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்-குர்ஆன் 74வது 1-5 வரை வசனம். இந்த நிகழ்ச்சியை தொழுகை கடமையாவதற்கு முன் நடந்தது. இதைத் தொடர்ந்து வஹி வருவது அதிகரித்தது. சாஹில் புகாரி. இத்துடன் இந்த 6ஆம் பாகத்தை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்க்கலாம்.